வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, ராக் வந்து எதுக்காக ரெசல்மனியா 41க்கு வரல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அதாவது நேத்து போட்ட ஒரு வீடியோல நான் சொன்னேன். அதாவது பேட் மேக்கஃபியோட அந்த ஒரு ஷோக்கு வந்து ராக் வரப்போறாரு. ராக் வந்து ரெசல்மனியா 41க்கு நான் எதுக்காக வரல அப்படிங்கிறதுக்கான உண்மையான ரீசன வந்து அந்த பேட் மேக்கஃபியோட அந்த ஒரு ஷோல வந்து சொல்லுவாரு அப்படிங்கிற மாரி சொன்னேன். அதே மாரி இப்போ வந்து நம்மளுடைய ராக் வந்து பேட் மேக்கஃபியோட அந்த ஒரு ஷோக்கு வந்து போயிருக்காரு. அதில் வந்து பல விஷயங்களை வந்து நம்மளுடைய ராக் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து எதுக்காக வந்து நான் வந்து ரெசல்மனியா 41க்கு வராததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ராக்கை வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது பேட் மேக்கஃபி வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய ராக்கிட்ட கேட்டிருக்காரு. அதாவது உங்களோட பிளட்டான, அதாவது நீங்கள் அனோய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஆனாலும் உங்கள் பிளட்டில் இருக்க உங்களோட ஜே ஊசோவாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய ஜாக்கப் பாட்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ரெசல்மனியா 41ல் வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதாவது எங்களோட ஒரு இதில் இருந்து அந்த ஒரு பழங்குடி இனத்தில் இருந்த 2 பேருமே சரி இப்போ வந்து டாப் 1 லெவலில் இருக்காங்க. அதாவது ஜாக்கப் பாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜே ஊசோவாக இருக்கட்டும், 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது இல்லாமல் 2 பேருமே வந்து இப்போ சாம்பியன் ஆகியிருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் சாம்பியன் ஆனது வந்து என்ன வந்து இன்னும் ஒரு லெவலுக்கு வந்து உயர்த்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது இன்னும் அவங்களோட டைட்டில் ரேஞ்சுங்கிறது இன்னமும் அற்புதமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நான் வந்து ரெசல்மனியா 41க்கு வராததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து ரெசல்மனியா 41க்கு வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது WWE தான். நான் வராததுக்கான காரணமும் WWE தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது TKO நிறுவனத்திலேருந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. அதாவது TKO நிறுவனத்திலேருந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. அதாவது நீங்கள் வந்து ரெசல்மனியா 41ஓட டிக்கெட் சேலு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வீக்காக போய்கிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் ரெசல்மனியா 41க்கு வர்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் தேவை. அதாவது இந்த ஒரு ஃபியூடை வந்து நீங்கள் கிளப்பணும். அதாவது ராக் வந்து அந்த ஒரு ஷோக்கு வராரு, WWEக்கு வராரு அப்படின்னு கேட்டாவே இந்த ரெசல்மனியா 40ஓட டிக்கெட் அப்படிங்கிறது அமோகமாக சேல்ஸ் ஆயிரும். அதாவது இப்போ வந்து ரெசல்மனியா 41 டிக்கெட் சேலுங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு படு கேவலமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து WWEக்கு வந்து ஒரு மேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஆட் ஆகுறீங்க அப்படின்னாவே அந்த மேட்சோட ஹைப்னஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெசல்மனியா 41க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி WWE கேட்டுக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ரெசல்மனியா 40க்கு வந்து WWEக்கு வந்தீங்க, வந்து அதாவது ரெசல்மனியா 40ஓட அந்த ஒரு டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது வேறு லெவலில் ரீச் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வந்து ரெசல்மனியா 41ஓட அந்த டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக போகுது. அதனால் நீங்கள் வந்து WWEக்கு கண்டிப்பாக வரணும். அதாவது நீங்கள் வந்தால் மட்டும்தான் ரெசல்மனியா 40ஓட அந்த ஒரு டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ரீச் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் ரெசல்மனியா அப்படிங்கிறது ரெசல்மனியா மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெசல்மனியா 41க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புலேருந்து சொன்னாங்களாம். அதே மாதிரி ஒரு பிக் பிளானை வந்து நம்மளுடைய WWE வந்து போட்டு வச்சுருந்தாங்களா. அதாவது என்ன மாதிரி ஒரு பிளானை வந்து WWE வந்து போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் வந்து WWEக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டால், வர்றப்போ வந்து நீங்கள் உங்களுக்கும் சரி, கோடி ரோட்ஸுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ரெசல்மனியா 40லேருந்து உங்களுக்கும் கோடி ரோட்ஸுக்குமே ஆகவே ஆகாது. அதனால் உங்களை வந்து கோடி ரோட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மேபி உங்களுக்கே தெரியும். ஆனாலும் அந்த விஷயத்தை, அதாவது உங்களை வந்து கோடி ரோட்ஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ணியிருக்காரு, உங்களெல்லாம் அடிச்சிருக்காரு. அந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து மறந்துட்டு, அதாவது நீ வந்து என்னோட சாம்பியனாக இருக்கணும். அதாவது கோடி, நீ வந்து எனக்கு பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் மறந்துட்டு நான் வந்து உனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் பண்ணுறேன். அதாவது நீ வந்து என்னோட சாம்பியனாக என் கூட பக்கத்தில் இரு. நான் வந்து உன்னை வந்து இப்போ இருக்கிற உயரத்தை விட உன்னை வந்து 2 மடங்கு வந்து நான் உயரத்துக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் வந்து, அதாவது ராக்கான நீங்கள் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து ஆஃபர் பண்ணணும். ஆஃபர் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்க, அதாவது உனக்கு வந்து இது மாதிரிலாம் நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இதை வந்து நீ வந்து எனக்கு வந்து எப்போ நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால், நீ வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து நீ வந்து அந்த இடத்துல வந்து நீ சொல்கிற, அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு நான் வருவேன், அப்போ வந்து நான் உன்கிட்ட வந்து கேட்பேன், அப்போ வந்து நீ வந்து எனக்கிட்ட வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து நம்மளுடைய WWE போட்டு வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பிளானை வந்து WWE வந்து ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்களா. அதாவது எலிமினேஷன் சேம்பர் நடக்கிறதுக்கு, அதாவது அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து, அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸு நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு செக்மெண்ட் நடக்க போகுதுல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி
முன்னாடி தான் நம்மளுடைய WWE வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா ராக்கு கிட்ட, அதாவது நீங்க வந்து இப்ப டிகோ நிறுவனம் சொன்ன மாரி, நீங்க வந்து WWEக்கு வந்துட்டீங்க. அதாவது எங்களோட ஒரு ஸ்டோரியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போது. அதாவது அந்த நீங்க வந்து கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணீங்க. ஆனாலும் அந்த ஆஃபர்ல வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் டர்னா பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனாலும் இப்ப வந்து கோடி ரோட்ஸ வந்து ஹீல் டர்னா பண்ற மாரி இல்ல. அதாவது ஃபேன்ஸ் வந்து அதிகமா வெறுப்பாங்க. அது இல்லாம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணாரு அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பல் ஆயிரும். அதனால நம்ம வந்து கோடி ரோட்ஸ வந்து ஒரு ஹீல் டர்ன் அதாவது ஹீல் டர்னா வந்து நம்ம மாத்த வேணாம். அதாவது அதுக்கு பதிலா நம்ம வந்து யார ஒரு ஹீல் டர்னா மாத்த போறோம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்னா மாத்தலாம் அப்படிங்கிற மாரி WWE சொன்னாங்களாம். அதாவது எதுக்காக WWE சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஜான்சனா வந்து கண்டிப்பா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக போறாரு அப்படிங்கிற மாரி WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த கடைசி முறையா நம்முடைய ஜான்சன் வந்து சாம்பியன் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு வேற லெவல்ல பேசப்படணும். அதாவது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா பேசப்படணுமே அப்படிங்கிறக்காக, நம்ம வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் டர்னா மாத்துறதுக்கு பதிலா, ஜான்சனா வந்து நம்ம ஹீல் டர்னா மாத்தலாமே அப்படிங்கிறக்காக, நம்மளுடைய ஜான்சனாவ வந்து நம்முடைய அதாவது ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்னா நம்மளோட WWE மாத்துனாங்களாம். அதனால கடைசி நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து அந்த ஷோல வந்து எலிமினேஷன் சேம்பர்ல வந்து நம்மளுடைய ராக் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ்ட்ட கேட்கிறப்ப, அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்னா வந்து மாறியிருப்பாராம். அதாவது இது எல்லாமே நம்முடைய WWEயோட ஒரு ஓன் பிளானா தான் இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம நான் வந்து அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு ஹீல் டர்ன் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்தேன். அதாவது WWE வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, WrestleMania 41ஓட டிக்கெட் செல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கா இருக்கு. நீங்க வந்தா மட்டும் தான் அந்த டிக்கெட் செல்லிங் அப்படிங்கிறது அமோகமா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். அது இல்லாம ஒரு ஃபியூடையும் நான் வந்து கிளப்பி விட்டேன். அதோட என்னோட வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி ராக் சொல்லியிருக்காரு. அது இல்லாம நம்முடைய ஜான்சினாவுக்கும் சரி, நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி, அந்த ஒரு ஃபியூட் வந்து அந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த எலிமினேஷன் சேம்பர்ல வந்து நம்மளுடைய ராக் வந்து நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு ஹீல் டர்னா மாத்திட்டாரு. மாத்துனதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சினாவுக்கும் சரி, நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி, அவங்களுக்கான ஃபியூட் அப்படிங்கிறது வேற லெவல்ல பிடிச்சிருச்சு. ஆனாலும் தீ பிடிச்சிருச்சு. அதாவது ஜான்சினாவ வந்து ஒரு ஹீல் டர்னா மாத்துனது யாரு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க ராக் தான். ஆனாலும் ராக் வந்து அந்த ஒரு ஸ்டோரியோட அந்த இடையில வந்து ராக்கோட இன்வால்வ்மெண்ட் இல்லையே அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா எதிர்பார்த்தாங்க. அதாவது என்ன வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் என்னோட ஒரு ஓன் பிளான் என்ன, அதாவது WWEயோட ஓன் பிளான் என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து WrestleMania 41ஓட டிக்கெட் செல்லிங்காக நான் மட்டுமே தான் வர சொன்னாங்களே தவிர, இந்த ஒரு ஸ்டோரியில அதாவது கோடி ரோட்ஸும் ஜான்சனாவோட அந்த ஒரு ஸ்டோரியில வந்து ஒரு லாங் டைமா WrestleMania 41 வரைக்கும் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே WWE கிட்ட இல்லவே இல்லையாம். அது இல்லாம நான் வந்து WrestleMania 41க்கு வர்றதா ஐடியா கூட என்ட்ட இல்ல. அது இல்லாம WWE என்ன வந்து WrestleMania 41க்கு வரவே சொல்லல அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மைய வந்து நம்மளுடைய ராக் வந்து சொல்லிட்டாரு. அது இல்லாம நான் வந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜான்சனாவ ஒரு ஹீல் டர்னா மாத்திட்டேன். அது இல்லாம ஜான்சனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூட் இடையில நான் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்வால்வ்மென்ட்டுமே இல்ல. அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது இல்லாம நான் வந்த வேலைய வந்து நான் கனகச்சிதமா நான் முடிச்சு குடுத்துட்டு WWE கிட்ட பாய் அப்படிங்கிற மாரி நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது இல்லாம WrestleMania 41ல வந்து ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறப்ப ஃபேன்ஸ் வந்து அதிகமா எதிர்பார்த்தாங்க. அதாவது நான் வந்து கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாரி அதிகமா எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் அதாவது ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்த தான் தந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது WrestleMania 41க்கு நான் வரணும் அப்படிங்கிற மாரி சுத்தமா பிளான் இல்லையாம். அப்படி நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த இடத்துல வந்து நீங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாரி நான் WrestleMania 41க்கு வந்திருந்தேன் அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்த விட ஒரு மிகப்பெரிய வந்து ஜான்சனாவோட அந்த வெற்றிய வந்து பறிச்சதா இருக்கும் அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ராக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தைய சொல்றாரு. கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நடந்த அந்த ஒரு மேட்ச்சுக்கு இடையில வந்து நான் வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணி ஜான்சனாவுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டால், அது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜான்சனாவோட வெற்றி அப்படிங்கிற மாதிரி பேசப்படாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய ராக்கோட இன்வால்வ்மெண்ட்டால் மட்டுமே தான் ஜான்சன் வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படும். அதாவது அவரோட வாய்ப்பை வந்து நான் பறிச்ச மாதிரி இருக்கும். அதாவது ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்டோரிக்கு வந்து மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராக்கு தான். ஆனாலும் அந்த ராக்கே வரல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அப்படி ஒரு வேளை ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி நான் வந்திருந்தேன் அப்படின்னு கேட்டால், ராக்கோ அது ஜான்சனாவோட அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார் அப்படிங்கிறத விட ராக்கால மட்டுமே தான் நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார் அப்படிங்கிற அந்த ஒரு டாக் தான் அதிகமாக பேசப்படும் அப்படிங்கிறக்காக நான் வந்து அந்த இடத்துக்கு நான் வராமல் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸை க்ளீனாக பீட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுடைய ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸை க்ளீனாக பீட் பண்ணி வின்னதுனால
வின் பண்ணனால அவர் வந்து க்ளீனாக பீட் பண்ணிட்டா அப்படிங்கிறனால 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ராக்கோட இன்வால்மெண்ட் இல்லாமல் கோடி ரோட்ஸை க்ளீனாக பீட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசப்படுதில்ல, அந்த ஒரு டாக் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நான் ஒதுங்கியே நின்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இந்த மேட்ச் நடக்கிறப்ப, அதாவது ரெசல்மனியா 41 நடக்கிறப்ப முழுக்க நான் என் வீட்டில் இருந்து தான் நான் டிவியில் தான் நான் லைவாக பார்த்தேன். அது இல்லாமல் கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சனோட அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்லாம் டிராவிஸ் ஸ்காட் வந்ததுலாம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து என்னோட ஒரு ஸ்டோரியிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு வந்து WWE சொல்ல வருது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு ஷோவில் வந்து நம்மளுடைய ராக்காக இருக்கட்டும், நம்மளோட டிராவிஸ் ஸ்காட்டு, இன்னும் பேர் லொட்டு லொஸ்கு எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆனாலும் இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நம்முடைய ராக், அதாவது ஜான்சனா வந்து ஹீல்டனாக மாற்றுறது ராக்கு தான். அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளுடைய ராக்கு இருக்கார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து இனிமேல் WWE வர்றதோ வராமல் போகிறதோ அது அவரோட கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்முடைய ராக்கா இருக்கட்டும், டிராவிஸ் ஸ்காட்டு, நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனாக இருப்பாங்க. இனிமேல் யாருமே அங்கே ஒரு நியூ ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க. அதாவது நம்மளுடைய ராக் வந்து எதுக்கு ரெசல்மனியா 41க்கு வந்தார், அதாவது எதுக்கு அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் சொல்லிட்டாரு. அது இல்லாமல் ரெசல்மனியா 41க்கு அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து எதுக்காக வராமல் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் நம்மளுடைய ராக்கே சொல்லிட்டாரு. இனிமேல் நம்மளுடைய ராக்காக இருக்கட்டும், ஜான்சனாவாக இருக்கட்டும், டிராவிஸ் ஸ்காட்டாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு நியூ ஃபேக்ஷனில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து நீங்களாம் கைவிட்டுறலாம். இனிமேல் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல்டனாக இருக்கார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஹீல்டனாக மட்டுமே தான் இருக்க போகிறார். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ராக்கெலாம் இனிமேல் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பாசிபிள். ராக்கோட ஒரு ஸ்டோரிங்கிறது வேறு, நம்மளுடைய ஜான்சனாவோட இப்போ ஒரு ஹீல்டனாக இருக்க ஜான்சனாவோட ஸ்டோரி வேறு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ராக்கியை வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒருத்தர் கூட சேராரு, அதாவது ஒரு ஃபேக்ஷன் கூட சேராரு அப்படின்னு கேட்டால், அது மேபி பாலிஹெமன் கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது என்னோட ஒரு அனலைஸ் தான். அதாவது இப்போ வந்து பேக்லாஷில் கூட நம்மளுடைய ராண்டிக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் மேட்ச் நடக்கிறப்ப அந்த இடத்துல ஜான்சனாவை வந்து வெற்றி பெற வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பாலிஹெமனும் நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் இல்லை நம்மளுடைய சுத்ரோன்ஸு மேபி வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து முழுக்க இது என்னோட ஒரு தேரியாக தான் சொல்கிறதுனால இது வந்து கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்லலை. அதாவது நம்மளுடைய ஃபேட் மேக்கஃபியோட ஷோவில் வந்து நம்மளுடைய ராக் வந்து என்ன பேசினார் அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதில் எல்லா விஷயங்கள் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய ராக் வந்து எதுக்கு ரெசல்மனியா 41க்கு வரல, அவங்க 2 பேர்த்துமே எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் பேட் மேக்கஃபியோட அந்த ஷோவில் வந்து நம்மளுடைய ஃபைனல் பாஸ் த கிரேட் ஒன் ராக் வந்து இந்த விஷயத்தை தான் பேசியிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.